ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ஆன்லைன் டியூட்டோரியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெக்ஸி குளோபலில் வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு GARI MX ரவுண்ட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ GARI டோக்கன் வந்து லான்ச் பண்ணுறாங்க, IEO லான்ச் மாதிரி. ஸோ இதில் எப்படி வந்து கலந்துக்கலாம், எப்படி வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எப்படிலாம் உண்டு, ஸோ அதுக்கான ஒரு டீட்டெயில் ப்ரொசீஜர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து GARI அந்த டோக்கன் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்தியா பேஸ்டு ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிக்டாக்கு அல்டர்னேட்டிவ் மாதிரி இவங்க வந்து ஒரு ஆப் வந்து நம்ம இந்தியாவில் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அதில் என்னென்னா க்ரியேட்டர்ஸ்லாம் வந்து வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ அதை அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது மூலமாகவும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது மூலமாகவும் அவங்களுக்கு வந்து ஸ்மால் ரிவார்டு கிடைக்கும். அதே மாதிரி யூசர்ஸ் வந்து வீடியோ பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ரிவார்டு கிடைக்கும். ரிவார்ட்னா ஒன்றும் இல்லை, இவங்களோட டோக்கன்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து மணியாக கன்வெர்ட் பண்ணி விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன், அதாவது ஒரு யூட்டிலிட்டி பேஸ்டாக வந்து க்ரியேட் பண்ண ஆப் தான் வந்து GARI. ஸோ அவங்களோட டோக்கன் பார்த்திங்கன்னா சல்மான் கான் இவங்கலாம் வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணி சேல்ஸ்லாம் வந்து பண்ணாங்க. ஸோ அந்த டோக்கன்ஸ் வந்து இப்போ வந்து எக்ஸ்சேஞ்சஸில் வந்து லான்ச் ஆகுது, சரியா? ஸோ அதில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து மெக்ஸி குளோபல். ஸோ இவங்க வந்து M-Dayல வந்து லான்ச் பண்ணுறாங்க. அது என்ன M-Day அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெக்ஸி குளோபலில் ஒரு தரைக்கு நிறைய ஆப்ஷன் உண்டு. லான்ச் பேட், கிக் ஸ்டார்டர், MEXC M-Day. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து இவங்களோட டோக்கன் வச்சுருந்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ கிக் ஸ்டார்டரை பொறுத்த வரைக்கும் டெய்லியுமே வந்து ஒரு ஓட்டிங் மாதிரி போகும். ஸோ ஜஸ்ட் அதில் நீங்கள் MX லாக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரிவார்டு கிடைக்கும். லான்ச் பேடில் ஏதாவது டோக்கன் வருது அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ MX டோக்கன் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அலோகேஷன் கிடைக்கும். MXஐ ஒரு 3-4 நாளைக்கு லாக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி புதுசாக ஒரு டோக்கனில் அலோகேஷன் கிடைக்கும். M-Day என்ன அப்படின்னா, ட்ரேட் பண்ணி நீங்கள் வால்யூம் ஜெனரேட் பண்ணாலும், ஸோ அது மட்டும் இல்லை, MX ஹோல்டு பண்ணாலும் ஒரு லக்கி ட்ரா பேஸ்டாக வந்து உங்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ரிவார்டு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து M-Day. ஸோ ஆக மொத்தம் நீங்கள் வந்து MX டோக்கன் இங்கே ஹோல்டு பண்ணியிருக்கீங்கன்னா இங்கே இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து நிறைய வேலை வந்து டெய்லி வந்து ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, சரியா? சரி, ஓகே. இதில் வந்து டோக்கன்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னா, எவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணி, எவ்வளோ லாக்கப் ப்ரோக்ராம், எவ்வளோ அன்லாக் பண்ணுறாங்க, சீடில் சேலில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, ப்ரைவேட் சேலில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் வந்து 50% தான் அன்லாக் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ப்ரைஸ் வந்து டவுன் ஆகிடக்கூடாது, அந்த நோக்கத்துக்காக தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஷார்ட் வீடியோ கண்டென்ட் க்ரியேட்டர்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க, சரி, அந்த டோக்கன்ஸ். ஸோ இது வந்து ரீசெண்டாக வந்து ரொம்ப வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப். பயங்கரமாக வந்து ப்ரொமோஷனும் வந்து போயிட்டுருக்கு, சரியா? சரி, ஓகே. இந்த M-Dayல எப்படி கலந்துக்கலாம் அப்படின்னு வந்து ஷார்ட்டாக பார்ப்போம். ஓகே, M-Day வந்து மெக்ஸி குளோபலில் 2 விதமாக வந்து கலந்துக்கலாம். ஒன்று வந்து என்னென்னா ட்ரேடிங் வால்யூம் க்ரியேட் பண்ணுறது, இன்னொன்று வந்து MX ஹோல்டு பண்ணுறது. டோக்கனோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 0.2 USDT, ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 15 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். ட்ரேடிங் ரவுண்ட் இது வந்து நேற்று வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ இதில் இருந்து 18ஆம் தேதி வரைக்கும், இந்த டைம் 7 UTC டைம் வரைக்கும் நீங்கள் வந்து மெக்ஸி குளோபல் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறது எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகும். வால்யூம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு $500 வச்சு MX டோக்கனில் பை பண்ணுறீங்க, கொஞ்சம் நேரம் தாண்டி திரும்ப செல் பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டல் $1000 வால்யூம், சரியா? ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த இவ்வளோ பேஸில் எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸ்டேபிள் காயின்ஸில் வந்து பண்ணால் உங்களுக்கு வால்யூம் வந்து ஆட் ஆகாது, சரியா? ஸோ இந்த மாதிரி வால்யூம் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு லக்கி ட்ரா மாதிரி டிக்கெட் மாதிரி கொடுப்பாங்க, சரியா? டிக்கெட்னா ஒன்றும் இல்லை, ஒரு நம்பர் மாதிரி வந்து கொடுப்பாங்க. $1000 வால்யூம் க்ரியேட் பண்ணால் ஒரு டிக்கெட்டும், $10,000 க்ரியேட் பண்ணால் 2 டிக்கெட்டும், $30,000 க்ரியேட் பண்ணால் 3 டிக்கெட்டும். ஸோ இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற டிக்கெட் லக்கி ட்ராவில் வின் ஆச்சு அப்படின்னா ஒரு GARI டோக்கன் வந்து கிடைக்கும். ஸோ டோட்டல் எவ்வளோ மெம்பர்ஸ் சூஸ் பண்ணுறாங்கன்னா 2000 மெம்பர்ஸ் வந்து ட்ரேடிங் வால்யூம்லேருந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி MX ரவுண்ட், ஸோ செகண்ட் ரவுண்ட் நீங்கள் வந்து அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம், இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம், ரெண்டுலேயும் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். பெரும்பாலுமே வந்து இதில் வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ளது 500 MX டோக்கன், அடுத்து 1000, அடுத்து பார்த்திங்கன்னா 3000. ஸோ இதில் வந்து ஒரு 3 டிக்கெட் ஜெனரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 1 க்ரியேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி எது பெஸ்ட்டாக இருக்குமோ அது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த டிக்கெட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2500 கொடுக்குறாங்க. டோட்டல் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து 200 GARI. ஸோ இதுவும் வந்து உங்கள்கிட்ட MX டோக்கன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஜாயின் பண்ணாலே போதும், நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிக்கெட் கிடைக்கும். ஸோ அதில் வந்து வின்னர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இது எப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வரும் அப்படின்னா நாளைக்கு வந்து வரும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டைம் கொடுப்பாங்க, சரியா? உடனெல்லாம் முடியாது. ஸோ அதுக்குள்ளாடி நீங்கள் வந்து எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து மெயினான விஷயம் என்னென்னா, இந்த ட்ரேடிங் வால்யூம் க்ரியேட் பண்ணுறவங்களாம் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு ட்ரேட் பண்ணக்கூடாது, சரியா? இப்போவே வந்து ட்ரேட் பண்ண தொடங்கிடுங்க. ஜாயின் வந்து வால்யூம்லாம் க்ரியேட் பண்ணி முடித்த பிறகு ஜாயின் பண்ணுங்கள், சரியா?
ஏன்னா ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு க்ரியேட் பண்ணுற வால்யூம் வந்து ஆட் ஆகாது. ஸோ அது ஏன்னா அதனால தான் முன்கூட்டியே வந்து வால்யூம் க்ரியேட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர்லேருந்து இந்த மாதிரி தான் நம்பர் இருக்கும். ஆனால் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2000 2500 டிக்கெட் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. சரியா? அடுத்து என்ன அப்படின்னா செட்டில்மெண்ட் டைம். இதுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டிக்கெட் வின் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான எம்எக்ஸ் டோக்கன் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஜனவரி 18ஆம் தேதி. ஸோ உங்களுக்கு வந்து 11 யூடிசிக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு டிக்கெட் வின் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டிக்கெட்டுக்கு ஒர்த்தான எம்எக்ஸ் வந்து டிடக்ட் ஆகும். ஸோ எம்எக்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிக்கணும். சரியா? ஸோ அப்படி ஹோல்டு பண்ணியிருக்கீங்கன்னா எம்எக்ஸை எடுத்துகிட்டு GARI டோக்கன் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ட்ரேடிங் வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் வந்து செல் பண்ணி ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் எலிஜிபிள் யூசர்ஸ் ஈவெண்ட் வில் ரிசீவ் 10 USD ஃபியூச்சர் போனஸ். இங்கே உங்களுக்கு கிடைச்ச டிக்கெட் வந்து வின் ஆனாலும் வின் ஆகாட்டாலும் உங்களுக்கு வந்து ஒரு 10 USD ஃபியூச்சர் ட்ரேடில் வந்து ஆட் ஆகும். சரியா? ஃபியூச்சர் ட்ரேட் மீன்ஸ் லெவரேஜில் வந்து பண்ண ட்ரேடில் வந்து 10 USD வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அந்த 10 USDயை வச்சு நீங்கள் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தாலும் அந்த ப்ராஃபிட்டை வந்து விட்ரா பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதை வந்து ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து ஃபியூச்சர் ட்ரேட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி மெயினான விஷயம் என்னென்னா KYC வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்க மட்டும்தான் இந்த இதில் வந்து அலோட். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் இந்த MEXC குளோபலில் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு 10% வந்து ஃபீஸ் டிடக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி KYC கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. MX டோக்கன் வந்து வாங்கி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இதான் வந்து M-Day MEXC குளோபலில் போகக்கூடிய M-Day டீட்டெயில்ஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.